எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இன்பம் என்பது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காதா, இன்னும் கொஞ்சம் அளவுல கூடியதா இருக்காதா என்றெல்லாம் நாம் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. துன்பம் என்பது தாங்க முடியல, சகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, வலிக்குது, பொருந்தவில்லை. இதனால இருக்கக்கூடிய துன்பம் சீக்கிரமா போயிடணும், இனிமே வரக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறோம். ஒரு கேள்வி, இது மாதிரி இன்பமோ துன்பமோ தானா வருதா, நாம தேடிக்கிறோமா? அந்த தானா வருதாவில் யாராவது நம்ம கொடுக்கறாங்களா? யாராவது கொடுத்தாலோ அல்லது இயற்கையில தெய்வ தண்டனையாக நமக்கு கிடைத்தாலோ இது தானா வர்றதில்லை. நாமே ஒரு தவறு செய்து ஒரு துன்பத்தை சந்திக்கிறோம், இதுவும் உண்டு. உதாரணமாக, உயர்ந்தவங்க, அதாவது உயரமானவங்க, ஒரு வாசலை கண்டால் உயரத்தை கழித்து இழிக்கும் என்று தெரிந்தால் குறைந்து போகணும். அப்படி குறைந்து போகவில்லை, பிடித்துக் கொண்டோம், துன்பமாக இருக்கிறது. இந்த துன்பத்துக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். நீங்க ரோட்டோட போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல விறகு பிளந்துகிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு பிளந்தப்போ அந்த விறகு ஒரு செதில் தண்ணீர் வேகமாக தேய்த்து வந்து நம்ம நெத்தியில பட்டுருது, காயப்பட்டுடுது, ரத்தம் கொட்டுது. ஆஸ்பத்திரிக்கு போறோம், அவங்க கிராக்குங்கிறாங்க, அண்டை தெரித்து விட்டது, மாவு கட்டு போகுது, எக்ஸ்ரே எடுக்கணும், மூளை பாதிக்கப்பட்டதா என்ன தெரியலையே, ஸ்கேன் பண்ணணும். என்று நம்மை பல கஷ்டத்துக்கு ஆளாகிடுவாங்க. செலவு அதிகம். இந்த துன்பத்துக்கு யார் காரணம்? தானா நடந்து போச்சு என்று சொல்லுவார். ஆங்கிலத்தில் சொல்லு, தானா நடந்து போச்சு. Accident. It happened by itself. அப்படின்னு சொல்லுவாங்க. நாம தானா நடந்து போச்சுன்னு சொல்றோம். விபத்துன்னு சொல்லலாமே, சொல்றது இல்லையே, தானா நடந்து போச்சுன்னு சொல்றோமே. இந்த தான் என்றால் என்ன? நல்ல சிந்தனை செய்யணும். சிந்தனை செய்து பார்த்தோம்னா விலகி போகும். தான் என்றால் தெய்வம்.
தான் என்றால் பெரியவங்க, கணவனை தான் என்று சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாத கணவனை அத்தான் என்று சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறாங்களான்னா யார கேக்குறீங்க? உங்க வீட்டுக்கார தான் கேக்குறேன். ஓ தானா? அவங்க இப்பதான் வெளியே பண்ணாங்க என்றெல்லாம் கௌரவத்துக்குரியவங்கள, வயதுல பெரியவங்கள தான் என்று சொல்வது பழக்கம். தான் என்றால் என்ன? உயர்ந்தவங்க என்று. இறைவனையும் தான் என்று சொல்வது பழக்கம். எப்படி? திருமூலர் சொல்லுகிறார், நான் யாரு கடவுள் யாரு என்று ஆராய்ச்சி பண்ண அப்படிங்கிறத நான் உரையா சொல்லிட்டேன். அவர் என்ன எழுதினார் தெரியுமா? நான் என்றும் தான் என்றும் நாடினேன். நாடினேன் என்றால் ஆராய்ச்சி செய்தேன். நான் யாரு இறைவன் யாரு என்று ஆராய்ச்சி பண்ணினேன் என்று சொல்ல வந்தவர் நான் என்றும் தான் என்றும் நாடினேன். தான் என்றால் இறைவன், தான் செயல் தற்செயல். யாரால மண்டை உடைஞ்சது? விறகு வெட்டியால இல்ல, என்னால இல்ல, தானால. தானுடைய செயல் தான் செயல் தற்செயல் என்றார் தமிழ் இலக்கணம். ஆகவே துன்பங்கள் ரெண்டு வகை. ஒன்று நாம தேடிக்கொள்வது, இன்னொன்று இறைவனாக பார்த்து கொடுப்பது. நாம தேடிக்கொள்றோம்னா நமக்கு அறிவு இல்லாம புத்தி கெட்டு போய் அவசரத்துல மயக்கத்துல, அறிவு மயக்கம், அறியாத்தனம், தெரியாத்தனம், நாம தேடிக்கொள்றோம். சட்னி நல்லா இருக்குன்னு 2 இட்லி கூட தைங்கிறது, பிரியாணி கிடைச்சு ஒரு 1/2 பிளேட் கூட சாப்பிடுறது, இதெல்லாம் தானா தேடிக்கக்கூடியது. நல்லதான் சாப்பிட்டு படுத்தாரு, அப்புறம் வயிற்று வலிக்கு தூங்குறாரு. வயிற்று வலி யாரு கொடுத்தது? இவ்வாறு துன்பம் என்பது 2 வகையாக வருகிறது. இன்பம் என்பது ஒரே வழியாக வருகிறது. இறைவனாக பார்த்து நமக்கு இன்பம் கொடுக்கிறான். இல்ல நான் தேடிக்கிட்டேன், இறைவன் கொடுக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அது எப்படின்னா, போருக்கெல்லாம் ஒரே விளக்கு. அது என்ன சொல்லுங்க? எடுக்கது போருக்கெல்லாம் ஒரே விளக்கு தெரியலையா? சரி வேண்டாம். நிழல் இல்லாத விளக்கு அது சொல்லுங்க. விளக்குன்னா அது ஏதோ ஒரு இருக்கும், அதோட நிழல் விழும், வெடி இருக்கும். அப்படிலாம் இல்லாம நிழலே இல்லாத விளக்கு. ஊருக்கெல்லாம் ஒரே விளக்கு. 2 கேளுக்கும் பதில் சூரியன் தான். சூரியன் வெளிச்சத்தை தருகிறான். நீங்கள் எந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அது சூரியன்ல இருந்து வருது. எண்ணெய் விளக்கு எடுத்துக்கிறீங்களா? எண்ணெய் எங்கிருந்து வந்தது? சூரியன் இல்லாம எண்ணெய் வருமா சொல்லுங்க? சூரியன் இல்லாம செடி வருமா? வித்து வருமா? மின்சாரம். சூரியன் இல்லாம மின்சாரம் வராது. இந்த மின்சாரம் எதிலிருந்து வருது? நிலக்கரியிலிருந்து வருது. மேட்டூர்ல நிலக்கரி எரிச்சு அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க. நிலக்கரி எது?
ஏதோ ஒரு காலத்துல பெரிய மரமெல்லாம் கும்பலா விழுந்து அப்படியே அது கரியா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மரம் எப்படி வந்தது? சூரியன் இல்லாம வெளிச்சம் மரம் வருமா? அப்படி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் எல்லாம் சூரியன்ல இருந்து வந்தது. அந்த சூரியன்ல இருந்து வெளிச்சம் வரும்போது ஒரு நிழல்ல இருந்தாருன்னா வெளிச்சம் எப்படி வரும்? ஒரு மரப்பு ஒண்ணு ஏற்படுத்துகிறார், வீடு கட்டிக்கிறார், ஜன்னலை சாத்திக்கிறார், வெளிச்சம் வருமா? இருட்டா இருக்குதுன்னாக்கா ஜன்னலை சாத்திட்டார், இல்ல ஜன்னல் திறந்தான் இருக்குது, கூரை தடுக்குது. இப்படி வெளிச்சத்தை தடுப்பதற்கு ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு வெளிச்சம் இல்லைன்னு சொல்றோம். சூரியன் மேலே என்னது? எல்லோருக்கும் சமமாக ஒரே நேரத்தில் ஒரே அளவுல வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சூரியன். அதை வாங்கிக் கொள்பவர்கள் ரொம்ப குறைவு, தடுத்துக் கொள்பவர்கள் தான் அதிகம். அவ்வாறு இறைவனும் எல்லோருக்கும் இன்பத்தை அனுப்பி கொண்டிருக்கிறான். இறைவன் இன்ப ஊற்று, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று வியப்பவர் பாரதியார். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று அதிசயிக்கிறார் நமது அருள் தந்தை. இன்பம் 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 இன்பம், எங்கும் ஏதிலும் இன்பம். இதுதான் இறைவனுடைய நியதி. ஆகவே உங்களுக்கு இன்பம் வந்ததுன்னா அது இறைவன் கொடுக்க வர்றது. உங்களுக்கு வெளிச்சம் வருதுன்னா நீ கரண்ட் விளக்கு கொளுத்திட்டாலோ எண்ணெய் விளக்கு கொளுத்திட்டாலோ சூரியன்ல இருந்து வருதுன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு இன்பம் வருதுன்னா அது இறைவனில் இருந்து வருகிறது என்று பொருள். ஆகவே நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சுகமா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுனால இறை இன்பத்தை தடுத்துக்கல, அவ்வளவுதான். என்னுடைய புத்திசாலித்தனம் என்ன? இறைவன் தருகிற இன்பத்தை தடுத்துக் கொள்ளவில்லை. ஆகவே எல்லா இன்பமும் இறைவன் கொடுத்தே வருகிறது. ஆனால் துன்பம் மட்டும் ரெண்டு விதம். ஒண்ணு மனிதன் தேடிக்கொள்வான், அல்லது இன்பம் கொடுக்கிற அதே இறைவன் துன்பத்தையும் கொடுப்பான். இதற்கு காரணம் என்ன? நண்பர்களே, நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் இப்ப சொல்ற விஷயம் சாதாரணமா இருக்கும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலன்னா பெரிய அதிசயமா இருக்கும். நான் சொன்னல இறைவன் இன்பம் தான் தர்றான், இன்பத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு. இது மெய்யா? முழு உண்மை இல்லை. பசி பசி என்று ஒரு துன்பம் வருகிறதே, இது யார் கொடுத்தது? நான் வயிற்றுல 2 குத்தி சீக்கிரம் பசி ஏதாவது செய்ய முடியுமா? தாகம் எனக்கு என்ன சம்பந்தம்? வெப்பத்தட்ப ஏற்ற இறக்கம், வேர்த்து ஓடுது, குளிர் தாங்க முடியல. இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் யாரு? மனிதர்களா, ஜீவராசிகளா? உடல் கழிவு பொருளின் உந்துவேகம். தான் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாரு பாருங்க. இதுல போய் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாரு பாருங்க. காலையில இருந்தோடனே குடுகுடுன்னு ஓடுறான். என்னடா ஓனானதை எத்தி ஓடுறியா அப்படின்னா கால் சட்டை ஒருத்தர் உட்காந்துக்கிறான். உந்து வேகம், உடல் கழிவு பொருளின் உந்து வேகம். சித்தையிறான்னு சொல்லி பாருங்க. முடியாது ஒழுங்கா, முடியாது ஒழுங்கா, முடியாது ஒழுங்கம்மா. எவ்வளவு பெரிய துன்பம் தெரியுமா அது?
ஆகவே பசி, தாகம், வெப்பத்தட்பயற்ற இறக்கம், உடல் கழிவு பொருளின் உந்துவேகம் என்ற 3 வகையான துன்பங்களை இறைவனே வைத்தான், இறைவனே ஏற்படுத்தினான். என்ன அக்கிரமம்! ஜீவராசிகளாம் நல்லா இருக்க விடாதா? இந்த மாதிரிலாம் துன்பத்தை வைத்தான இறைவன் என்று நீங்க குறைபட்டுக் கொள்ளலாம். இந்த துன்பம் இல்லை என்றால் இன்பம் என்றால் என்ன என்று யாருக்குமே தெரியாம போயிடும். இந்த துன்பம் வரணும், அதை நீங்க சரி பண்ணிக்கணும். சாப்பிடணும், பசி வந்தா நல்ல தாகத்துல தண்ணி குடிச்சு பாருங்க. 3 வேளை பட்டி கிடந்துட்டு 2 இட்லி தின்னு பாருங்க. அப்போ சாப்பாட்டுல நேரில் இம்மருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பசி என்ற துன்பம் போன விடத்து ஏற்பட்டுள்ள நிலவரத்தை நாம் தவறுதலாக இன்பம் என்று பெயர் சொல்லுகிறோம். அப்ப இன்பம் எது? இறைவன் கொடுத்த இன்பம்னு சொல்றோமே, அது எது? நல்லா சாப்பிட்டாச்சு, இருந்த துன்பம் போயிடுது. அடுத்த துன்பம் வர்றதுக்கு இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். நடுவில் இருக்குது பாருங்க, அதான் இன்பம். காலையில 8 மணிக்கு சாப்பிட்டீங்களா? 10 மணிக்கு நினைச்சு பாருங்க, என்னமா இருக்கு? இன்பமா இருக்குதா? இல்லையே. துன்பமா இருக்குதா? இல்லையே. துன்பமா இருக்குதா இல்லையே சரி, இன்பமா இருக்குதா இல்லையேன்னு சரியில்லை. சாப்பிடதான் இன்பம், ருசியில தான் இன்பம், வயது துண்டு போறதுதான் இன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம 10 மணியெல்லாம் இன்பமா இல்லைன்னு நினைச்சிடறோம். சரி, பின்ன என்னமா தான் இருக்குது? அதான் இன்பம். 2 துன்பத்துக்கு நடுவில் இருக்கிறது இன்பம். பசிக்கும் உணவுக்கும் அல்லது உணவுக்கும் பசிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அனுபவ நிலை, அதுதான் இன்பம். ஆனா அந்த நிலை மாறிடும், கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்கும். அதுக்கெல்லாம் காரணம் அது வேற கணக்கு. இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திய இறைவன் பசி என்ற துன்பத்தை வைத்தான். நீங்க 10 மணிக்கு இருக்குத ஒரு நிலை, 2 வேளை சாப்பாட்டுக்கு நடுவில் அதை இன்பம்னு நான் சொல்றேனே, நீங்க ஒத்துக்கிறதுக்கு தயங்குறீங்களே. 12 மணிக்கு சாப்பிடுறீங்க இல்லையா? அப்பதான் என்னமா இருக்கு சொல்லுங்களேன். அது உண்மையில என்னன்னா, வந்துவிட்ட பசி என்ற துன்பம் போகின்ற நிலையை, துன்பம் போகுதுங்க, துன்பம் போகுதுங்க, துன்பம் போயிடுதுங்கன்னு சொல்லாம இன்பமா இருக்குதுங்க, இன்பமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு மனமயக்கத்தை பெற்றுக்கொள்றோம். மற்றபடி இறைவன் இன்பமாக இருக்கிறான்னா பசிக்கும் சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட போது அதான் நல்லா இருக்குல்ல. அப்ப ஏன் இந்த பசி என்ற ஒன்றை ஏன் வைத்தான்? வைத்த கிள்ளுதே உடல் சோறுதே என்றா, சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாருங்க, யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. சாப்பிட்டா வரக்கூடிய சந்தோஷத்தை பசி இல்லைன்னு அறிய முடியாது. நீங்க பசியாதவங்களை சாப்பிட சொல்லி பாருங்களேன். பசியே இல்லாதவங்க கீழே ஒரு ரெட்டை குழந்தை பெத்த பொண்ணு இருக்குது. இங்கே கீழே இருந்து ஒரு அம்மா வருவாங்க, காணும். அது ஏமா ஒல்லியா இருக்கிற அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆயா சொல்றாங்க, சாப்பிடவே மாட்டேங்குது, ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன் சாப்பிட மாட்டேங்குது? இந்த உடல்ல ஏதோ கோளாறு இருந்து பால் கொடுத்தோம், 2 குழந்தைக்கு பால் கொடுத்தோம், பசியே இல்லை, சாப்பிட மாட்டாங்கன்னா அது ஒரு வியாதி. பசியாத ஒரு வியாதி. அப்போ அந்த மாதிரி பசியாம இருக்குதே, சாப்பிடாம அல்லது வலுக்கட்டாயத்துக்கு சாப்பிட்டு கொஞ்சமா சாப்பிடுத, உடல் நலமா இருக்குதா? எல்லா எலும்பும் தெரியுது.
இப்போ பசி வச்சது சரிதானே இறைவன். இன்னும் எல்லா மொத்த எலும்பும் தெரிய ஆரம்பிச்சிடும், மயக்கம் போட்டு விழுந்துடும். அப்படிலாம் எல்லாமே கொஞ்சம் பசிச்சாதான் சாப்பிடலாம். சாப்பிட்டா இன்பமா இருக்கும். இப்போ பசி வேணுமோ வேணாமா? பசி வேணும், சாப்பாடும் வேணும். சாப்பாடு இருந்து பசி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, பசி இருந்து சாப்பாடு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ரெண்டையும் கொடுக்கக்கூடியவன் இறைவன். இப்ப பாருங்க, நல்லவன் தானே. நீங்க சந்தோஷப்படணும்னு நினைச்சுதான் உங்களுக்கு பசி கொடுக்குறான். அந்த பசியை தீர்ப்பதற்குள்ள என்னங்க அது சாப்பாடா? அதையும் அவன் தான் ஏற்பாடு பண்ணிடுறான். நண்பர்களே, நாம் எல்லாம் சாப்பிட்றோம். இந்த விடுகதையை இங்க போட்டுக்கிறோம், நான் அந்தியூரில் போட்டுக்கிறேன். சாப்பிட்டியாப்பா மத்தியானம்? என்னதான் கலை 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 சொல்லி சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சோறு 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 சாப்பிட்டேன். நான் சொல்றேன் மண்ணு சாப்பிட்டேன். மண்ணை சாப்பிட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டேன். இல்லைங்க, சோறு தான் தின்னேன். சோறு எதுல இருந்து வருது? ஏமா, அரிசியில இருந்து வருது. அரிசி எதுல இருந்து வருது? புல்லுல இருந்து வருது. அது ஒரு தினசான புல்லு, நெல்லு. நெல்லு அந்த புல்லு எதுல இருந்து வருது? இது வேல் சொல்லுங்க. மண்ணில இருந்து தானே வருது. இப்ப என்ன சின்ன மத்தியானம்? மண்ணுதான் சின்ன. இந்த மண்ணு உனக்கு பசி வந்த ஒருபாடு இறைவன் படைத்தானா இல்ல முன்னாடியே படைச்சு வச்சுட்டான்? 1900 இல்லாது போச்சு. 2005 வருடம் ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு இந்த தம்பிக்கு பசி வரும்னு உடனே அவன் எடுத்துட்டு போறானா? மண் வெட்டி எடுத்துட்டு போறானா மண்ணு செய்யறதுக்கு? எவ்வளவோ காலத்துக்கு முந்தி மண்ணு ஏற்படுத்தி, தண்ணி ஏற்படுத்தி, விவசாயத்தை ஏற்படுத்தி, 6 மாசம் முந்தைய அறுத்து, 3 மாசம் முந்தைய அவிச்சு, 1 மாசம் ஒன்னாவது ஸ்டாக் பண்ணி, இந்த வாரம் ஒன்னாவது மூட்டை பிடிச்சு கடையில் வச்சுட்டார் செட்டியார். இறைவன் மண்ணை உணவாக மாற்றி தருகிறான். எவ்வளவு முன் யோசனை பாருங்க. எவ்வளவு முன் யோசனை இருந்தால் நாம் தோன்றுவதற்கு முன்னேயே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருப்பாக வைத்துவிட்டு அதற்கப்புறம் போய் ஜீவராசியை தோற்றுவிக்கிறான். சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கிறாங்க. சமைச்ச ஏற்பாடு சொல்றாங்களா? சமைக்கிறதுக்கு முன்ன சொன்னாங்க. அந்த மாதிரி சமைச்சு வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறான் இறைவன். ஆகவே நாம் பசி வந்த ஏற்பாடு சாப்பிடுகிறோம். இன்பமாக இருக்கிறது. எது இன்பமாக இருக்கிறது? உணவு இன்பமாக இருக்கிறது. அந்த உணவு என்பது தயாரிக்கப்பட்டது இறைவனால. பசி ஏற்படுத்தப்பட்டதும் இறைவனால. குழந்தைங்க இருக்குத, குழந்தைகளுக்கு ருசி கிடையாது. அதனால நீங்க என்னதான் ஊட்டினாலும் இப்படி இப்படி வாய தரும், ஊட்ட முடியாது. ஏன்? இன்னும் ருசியில மயங்கல. அதனால பருப்பு சோறா கொண்டா அப்படிங்கிறது. ஏன்னா அதோட ருசி தெரியல. நமக்கு ருசின்னு ஒண்ணு ஏற்படுத்தி வச்சான இறைவன். ருசி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காய்ச்சல் அடிச்ச 3ஆம் நாள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ருசியே தெரியல, சாப்பிடுவோமா? வேற இறைவன் செய்த வேலையை பார்த்தீங்களா? பசியை ஏற்படுத்தி, ருசியை ஏற்படுத்தி, பசிக்கு பதிலாக பண்டங்களை ஏற்படுத்தி, அது எந்த பண்டமா இருந்தாலும் பஞ்சபூதங்கள் தான்.
பஞ்சபூதத்தை அப்படி மாத்தி இப்படி மாத்தி நெல்லாக்கி அரிசியாக்கி இந்தா அப்படின்னு கொடுக்குறான்னு பாத்தீங்களா? எவ்வளவு கருணை மிக்கவன் இறைவன். ஆகவே இறைவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை உலகமாக மாற்றி அந்த உலகத்துல கோடி இன்பம், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி வச்சு நம்ம கொடுக்கிறோம். ஆகவே இயற்கையில இருக்கக்கூடியது இன்பம். பசி தாகம் கூட ஒரு செட்டப். பசி தாகம் இருந்தா தான் இன்பம் உணரப்படும். வெப்பத்தட்பை ஏற்ற இறக்கம் இருந்தா தான். பாருங்க, என் நெத்தியில ஜிலு ஜிலு ஜிலுங்குது, ஃபேன் காத்து போடுறது. அங்கெல்லாம் நல்லா வேர்த்து போயிருக்கு. இந்த வேர்வை காயுத நெத்தியில, வேர்வை காய காய குளிர்ச்சி. மண்கூஜாவில் குளிர்ச்சி ஏற்படுத்துறீங்க பாருங்க, தண்ணி மெதுவா வெளியே வர அது காய காய குளிர்ச்சி ஏற்படுத்து பாருங்க. அந்த மாதிரி ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிறோம் இறைவன். நீங்க செஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சூடா இருக்குது, கொஞ்சம் வேர்த்தாக்கா அந்த வேர்வை காஞ்சி ஜிலுஜிலுப்பு ஏற்படும் அப்படின்னு கொஞ்சம் நான் கொஞ்சம் வேர்த்துக்கிறேன் அப்படி நீங்க ஏதாவது பண்ணீங்களா? தன்னில் தானாக மறுபடியும் மறுபடியும் தானில் தானாக தன்னில் தானாக இறைவனே வியர்வை உண்டு பண்ணுகிறான். சூடா இருக்கு, இந்த ஆள் கஷ்டப்படுவார், கொஞ்சம் வேர்க்கட்டும். இப்படி இன்பம் என்பது ஏற்கனவே செய்யப்பட்டு நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி வச்சாச்சு. 3 நாளைக்கு சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்பம் என்பது ஏற்கனவே செய்யப்பட்டு நம்மிடத்துல ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன்பத்தை வைத்துக்கொண்டு துன்பமா இருக்கு துன்பமா இருக்குன்னு சொன்னா எப்படி? என்ன துன்பம்? வச்சுக்குது, வச்சுக்கங்க, வச்சா சாப்பிடுங்க. வேற என்ன சொன்னாரு? வசிக்க புசின்னு சொன்ன. அது என்ன அர்த்தம்? வேற சொன்னாங்க 2 வார்த்தை. வசிக்க புசின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் சொல்றாங்க? பசிச்சா சாப்பிட்டு சொல்றாங்க. நீ நல்லா தமிழ்ல ஒரு பேச்சு வழக்கு தமிழ்லயே கூட ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்தா நான் ஒரு கருத்து சொல்றேன், இது அதுல இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. பசி வரும்படியாக சாப்பிடு, பசிக்கும்படியாக அடுத்த வேளை பசி வரும்படியாக இந்த வேளை சாப்பிடு. பசிக்க புசி, பசிக்காம இருக்கும்படியாக சாப்பிடுறாங்க. எந்த கருத்து வருமோ வராதா? பசி வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? வள்ளுவர் சொன்னார், அற்றால் அளவறிந்துங்க. அற்றால்னாக்கா தீந்து போச்சுன்னா அளவா சாப்பிடுது. தீந்து போகலன்னா ஓவரா சாப்பிட்டது இன்னும் தீர மாட்டேங்குதுன்னு அர்த்தம். வேலை வந்துடுத்து பசி வரலன்னா போன வேளை சாப்பிட்டது இன்னும் வயிற்றுல உப்பிட்டு இருக்குதுன்னு அர்த்தமா இல்லையா? அப்போ இறைவன் இன்பத்தை வைத்தான். கொஞ்சோண்டு துன்பத்தை வச்சாலும், பசிதாக முதலிய 3 துன்பத்தை வச்சாலும் அந்த 3 துன்பமும் தீர்வதற்குரிய ஏற்பாட்டையும் வச்சிருக்கிறோம். பசியையும் வச்சிருக்கிறான் நமக்காக. பசியாதான் சாப்பிடுவோம், சாப்பிட்டாதான் இன்பமா இருக்கும். சாப்பிடுறதுல 2 இன்பம். ஒண்ணு இந்த குடல் தொந்து போது பாருங்க, அது ஒரு இன்பம். இல்லைன்னா கொடக்குன்னு இப்படி கிடக்கும் ஒண்ணு. 2வது பசிக்கிறது எங்கன்னு கேட்டா குடல்லன்னு சொல்லுவீங்க நீங்க. மகிழ்ச்சி உடல்ல.
எல்லாம் அவருடைய விளக்கம்லாம் நூதனமா இருக்கும். ஆனால் உண்மையா உடம்பு முழுக்க கம்பஷன் ஏற்படுது இல்லையா, எரியுது இல்லையா, உள்ள கார்பன், உடம்புல உள்ள கார்பன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே போகுதா இல்லையா? எந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது, எந்த இடத்துல இருக்கிற கார்பன் எரிந்து போகுது? குடல்லையா? எங்கெங்கே ஒவ்வொரு செல்லுலையும், உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய கார்பன் மூச்சு காத்துல இருந்து ஆக்சிஜன் ரத்தத்தின் வழியாக உள்ள போகும்போது கார்பனும் ஆக்சிஜனும் சந்தித்தா கார்பன் டை ஆக்சைடு மாறிடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடா மாறி வெளியே போயிடுதுன்னா அங்க குறையுமே. அதான் பசி. எங்க ஏற்படுகிறது பசி? உடல் முழுவதும். ஆனால் அவ்வாறு ஏற்பட்ட தளர்ச்சி குடல்ல இருந்து தான் வந்தது. ஆகவே பாடி செல்ஸ் எல்லாம் அந்த குடலை திரும்பி பார்க்குது. என்ன இன்னும் சப்ளை அனுப்ப மாட்டேங்கிற நீ, இங்க காலி ஆகிட்டு இருக்குதே எனது எனர்ஜி எல்லாம். ஆகவே பசி என்பது உடல் முழுவதும் ஏற்படுகிறது, குடலிலே உணரப்படுகிறது. நாம சரின்னு தீனி அங்க வச்சிடறோம், நீ எடுத்துக்க உடம்பே, நீ வச்சுட்டேன் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி. ஆகவே இறைவன் பசியை வைத்தான் என்றால் உடம்பு முழுவதும் உள்ள ஒரு இயக்கம், அதுக்கு தீனியாக, உடம்பு முழுவதுக்கும் தீனியாக, ஒவ்வொரு செல்லுக்கும் தீனியாக இங்க வச்சிடற, நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. சரி, இங்க நாம வைக்கலன்னு என்னமா இருக்கும்? உடம்பு முழுக்க பசிக்குது, ஒவ்வொரு செல்லும் கத்துது, கொடு கொடு கொடுன்னு. இந்த புறா குஞ்சு கத்துற மாதிரி கத்துது. புறா வளர்த்து பாத்துறீங்களா? புறா வளர்க்குற இடத்துல பாத்துறீங்களா? பார்க்கணும். இந்த குஞ்சுகள்லாம் அந்த தாய் புறா போய் உட்காந்துன்னு கத்து, குவா 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 கொய்யா குய்யா கொண்டா 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 ஆன்னு வாயிலே கொடுத்துருவோம் புறா. அதே மாதிரி உடம்புல உள்ள செல்லாம் கத்துது. நாம சாப்பாட்டை குடல்ல வச்சோம், குடல் அதை மெதுவாக அரைச்சி கரைச்சி அங்க இங்க சப்ளை ஆகப்படுற மாதிரி பண்ணுது. குடலில் இருந்து ஆகாரம் உடல் முழுவதும் செல்வது என்பது வாஸ்தவம் தான். ஆனால் பசி ஏற்படுவது உடல்ல. அந்த உடம்புல எரிஞ்சு போகுதுன்னு சொன்ன பாருங்க, செல்லாம் எரிஞ்சு போகுது, கார்பன் எல்லாம் போயிடுதுன்ட்டு, அது உழைப்பாளிகளுக்கு தான் ஏற்படும். உழைக்காதவங்களுக்கு அது ஏற்படாது. ஆகவே பசி ஏற்படாது. அவங்க ருசிக்காக சாப்பிடுவாங்க. உடம்புல தேவையில்லை, குடல்ல இருந்து உடம்புக்கு இழுவை இல்லை. ஆனா குடல்ல போட்டுக்கிட்டே இருந்து என்ன பண்ணும்? தெய்வமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அரைச்சி கரைச்சி உடம்பு முழுக்க சப்ளை பண்ணணும். அங்கதான் தேவையில்லையே. ஆகவே வாங்கி ஈர்ப்புல வச்சிரும். அதான் உளசதை, தொந்தி. இவ்வாறெல்லாம் இறைவன் எவ்வளவோ திறமையாகவும் கருணையோடும் ருசியை ஏற்படுத்தி, பசியை ஏற்படுத்தி, குடல் ஏற்படுத்தி, சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க, பசியால சந்தோஷமா இருங்க, ருசியால சந்தோஷமா இருங்க அப்படின்னு கொடுக்கிறோம். நாம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் கெடுத்துக்கிறோம். ருசிங்கிறது நல்லது தானுங்களே, சொல்லுங்க. அல்வா ருசியாக இருக்கிறது. சரி, வாயில புகையில அடக்கிட்டு அல்வா சாப்பிடுங்க. ஐயோ, துப்பிட்டு சாப்பிடுங்க, கொப்பளிச்சுட்டு சாப்பிடுங்க, அல்வா ருசியா இருக்காது. ஏமா நீங்க உங்களுக்கு விளங்குதான் நான் சொல்றது? புகையில போட்டு பழகினவங்களுக்கு உப்பும் தெரியாது, காரமும் தெரியாது, இனிப்பும் தெரியாது. இறைவன் ஏற்பட்ட ருசி என்பது இவர்களுக்கு அடைபட்டு போகும். ஆகவே இறைவனுடைய செயல்பாட்டு குறுக்காக நாம் நின்றோமானால் பசியை ஏற்படுத்தி வைக்கிறான் இறைவன். நான் பசியை ஏற்படுத்தி வைக்க மாட்டேன், ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன், உழைக்க மாட்டேன் என்றார்.
சரி, அதோட இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சாப்பிடுவேன் என்றால் என்ன ஏற்படுகிறது? இறைவன் இன்பத்துக்காக செய்த ஏற்பாடெல்லாம் தண்டமா போய் துன்பத்தை மனிதன் சந்திக்க வேண்டியிருக்குது. யாரால? இன்பம் துன்பம் இறைவன் கொடுத்ததா? நண்பர்களே, நான் ஈரோட்டில் ஒரு நிலவரத்தை பார்க்கிறேன். நிறைய கட்டடங்கள் கட்டுகிறார்கள். அகலமான உயரமான பெரிய கட்டடங்கள் கட்டுகிறார்கள். நீங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுங்களா? ஈரோடு பக்கம் பஸ் ஸ்டாண்டோட திரும்பி வந்துடுங்க. நான் நினைக்கிறது பிளாட் போல் இருக்கு, குடியிருப்பு தான், இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல் இருக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. திறப்புழா அன்னைக்கு பார்த்தா அது ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இன்னும் எத்தனை கட்டடம் வேணாலும் கட்டுவாங்க போல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் 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 ஹாஸ்பிட்டல். என்ன அர்த்தம்? நோய். அந்த நோயை போக்கிக் கொள்வதற்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. நோய் ஏது? ஒரு ஆக்சிடென்ட், கால் மறிஞ்சு போச்சு, கை மறிஞ்சு போச்சு, இதை நாம ஒன்றும் சொல்ல முடியாது. அது என்னமோ ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் எத்தனை, ஆர்த்தோ அல்லாத ஹாஸ்பிட்டல் எத்தனை? நீங்க போய் ஒரு பேஷண்ட் பாருங்க, என்னங்க வயிற்று வலி, அல்சர், கேஸு, குடல் வால் அழண்டு போச்சு, சொல்லுங்க, கேஸ் ட்ரபிள் என்று சொல்லுவாங்க. இது சார்பான குடல் கல்லீரல் கெட்டு போச்சு, கல்லீரல்ல புண்ணு வந்து போச்சு, நுரையீரல் கெட்டு போச்சு, ஸ்பிளீன் கெட்டு போச்சு, மண்ணீரல் கெட்டு போச்சு, சக்கரை வியாதி வந்துடுத்து, கிட்னி கெட்டு போச்சு, யூரினரி ட்ரபிள். இவ்வளவு வியாதியும் வாயால வந்ததுன்னு நான் சொல்றேன், வயிற்றால வந்தது இல்லை. என்ன தம்பி நான் சொல்றது விளங்குதா? வாயால வந்தது. பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட்டு, கண்டதை சாப்பிட்டுட்டு, உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் சாப்பிட்டுட்டு, உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். மிளகா சாப்பிட்டுட்டு, சாராயம் சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி எது உடம்புக்கு ஆகாதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துடுறாங்க. அதுல ஒரு பெருமை. எனக்கு 60,000 ரூபாய் செலவாச்சு போன மாசம் அப்படின்னு அது ஒரு பெருமை. ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கையை பிடிச்சு பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்தாருனாக்கா பிடிக்காது. நாக்க நீட்டுன்னு பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்தா பிடிக்காது. இங்க எங்க எழுதி பார்த்துட்டு சரின்னு மருந்து எழுதுனா பிடிக்காது. என்ன செய்யணும்? எக்ஸ்ரே, ஒரு எக்ஸ்ரே கூட எடுக்கல, ஏன் அப்படி வியாதி நல்லா போகும். ஒரு ஸ்கேன் கூட பார்க்கல, என்ன பார்க்கறான் வைத்தியம். அப்புறம் மருந்து எழுதி கொடுத்தா, மாத்திரை கத்திரை கொடுத்தா அதுவும் பிடிக்காது. இன்ஜெக்ஷன் பண்ணணும், உயரத்துல கட்டி தொங்க விட்டு பூகவர்ச்சி ஆற்றல்ல மருந்து உள்ள போகும். இப்படி வியாதி என்பதும் வைத்தியம் என்பதும் ஒரு பேஷனாக மாறி போச்சு. எங்க வீட்டுல டிவி வாங்கியிருப்போம், அந்த மாதிரி நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன். எம்ஆர் ஸ்கேன் பார்த்தாங்க, சிடி ஸ்கேன் பார்த்தாங்க என்று உடம்பை கெடுத்துக் கொள்வது ஒரு பெருமை என்று சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். எந்த உடம்பு? என்னென்ன நூதனமாக, விசித்திரமாக, அற்புதமாக இறைவன் கட்டி கொடுத்தானோ அந்த உடம்பு. இப்ப சொல்லுங்க, ஆக்சிடென்ட் ஒன்று நீங்களாக நமக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாம் யார் கொடுத்தது? நாமே ஏற்படுத்தி கொண்டது, வாயால ஏற்படுத்தி கொண்டது, குடலால ஏற்படுத்தி கொண்டது.
எங்கள் ஊர் பக்கம் காரைக்கால் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த நாகூர்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். தேகூர்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அது ரெண்டையும் இணைச்ச ஒரு பழமொழி. நாகூரான் திருட, தேகூரான் திண்டம் கொடுக்க. சம்மந்தம் இல்லையே. திருடனவன் நாகூரான், அவனை பிடிச்சி உதைக்க வேண்டியது. ஏன் தேகூரான் பிடிச்சி உதைக்கிறாங்களா? அந்த ஊரெல்லாம் இல்லை, அது தந்திரமா நாக்கையும் உடலையும் சொல்றேன். நாக்கு என்பதை நாகூருன்னு சொல்றேன், தேகம் என்பதை தேகூருன்னு சொல்றேன். இந்த நாக்கு பண்ற வேலை தானே உடம்புக்கு வரக்கூடிய வியாதி எல்லாம். நாக்கு ருசியில மயங்கி அதையும் இதையும் தின்னுதுன்னா தண்டனை யாரு கொடுக்கணும்? நாக்கு தானே கொடுக்கணும். நாக்கு ஒரு வியாதியும் வருதில்லை, எல்லா வியாதியும் உடம்புக்கு. அப்போ என்ன ஒரு முடிவுக்கு வரும்? இறைவன் இன்பத்தை மட்டும்தான் படைத்தான். இன்பத்தை மனிதன் தேடிக்கொள்வதே கிடையாது. இறைவன் கொடுத்த இன்பத்தை ஏற்றுக்கொள்வது என்று ஒன்றை தவிர மனிதன் இன்பத்தை உண்டு பண்ணிக் கொள்வது கிடையாது. ஆனால் துன்பத்தை மட்டும் மனிதன் ஓடி 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 வயத்தெல்லாம் மட்டும் வாயாலையும் நேடியா வாய். இன்னைக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். 3 பேர் சீட்டில் முனையில் உட்காந்தோம். என் பழக்கம் ஏன்னா அவதான் ஒரு காலையாவது கொஞ்சம் இடிபடாமல் வச்சுக்கலாம். எதிர் சீட்டில் போய் இடிக்குது முழங்கால். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? நான் படுற பாடு இந்த நீளமான உடம்பை வச்சு. அது ஒரு முழங்காலையாச்சும் சீட்டு வெளியே நீட்டிக்கலான்னு அப்படி உட்கார்றது. பின்னால் 3 பேர் உட்காந்துக்கணும். பின் நடுவில் அதுக்கு பின்னால் நானும் இன்னொரு ஐயா உட்காந்துக்கிறோம். ஒரு ஆள் வந்து இடம் கேட்குறான். நான் வந்து உட்காருங்க ஐயா அப்படிங்க. நீ உள்ள போப்பாங்கிறேன். இப்படி நான் வந்து உட்காந்துங்க ஐயா அப்படிங்க. உள்ள போப்பா, எனக்கு முழங்கால் நீளம், ஒன்றுனாலும் இடிவிடாமல் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். அப்படிங்களா அப்படின்னு நான் உள்ள வரோம். பின்னால இருந்து ஒருத்தன் கத்துறான். ரொம்ப கௌரவம் அவருக்கு. நான் வந்து உட்காந்தா கௌரவம் குறைஞ்சிடுமா அவருக்கு அப்படின்னு சமந்தாலும் அதை சொல்றேன். அவனை மாதிரி ஆளா நான் இருந்தா எழுந்துகிட்டு உனக்கு என்னடா இதுல சம்பந்தம், சரிதான் உட்காரியா, உதைச்சிடுவேன், நான் விட்டுடுவேன், இறங்கி கீழே. இவனுக்கு 2 பேர், அவனுக்கு 2 பேர், பெரிய கலடா. என்ன நடக்குது ஊர்ல? தொன்மை எங்கிருந்து வருது? வயிற்றுக்கு மட்டும் வருது, வாய்க்கு மட்டும் வருதுன்னு நினைக்காதீங்க. மனதுக்கும் வாழ்க்கைக்கும் துன்பம் கூட மனுஷன் மேடு தான், மேன் மேடு தான், காட் மேடே கிடையாது. இவ்வாறு இந்த மனித சமுதாயம் துன்பத்துக்குள்ளேயே இருக்கிறது. எப்படின்னா பன்றி சாக்கடைக்குள்ளேயே இருக்குது பாருங்க. அந்த மனித சமுதாயம் துன்பத்துக்குள்ளேயே இருக்குது. ஏ பன்றி பன்றி எழுந்து மேலவா நார்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த வாசனையை விட்டு மேல வந்தா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுமா? இல்ல பன்றி. பன்றி என்ன பிளாட்பாரத்தில் தூங்குறாங்க இல்லையா? நாம போனா அந்த பக்கம் மூக்க பிடிச்சிக்கிறோம். ஆனா அந்த பிளாட்பாரத்து மேலதான் உட்காந்து கொச்சு கடியிலையும் தூங்குறாங்க, சாக்கடைநாதன் தூங்குறாங்க. அந்த மாதிரி மனிதன் இன்பத்திலேயே துன்பத்திலேயே இருந்து 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 பழகினதுனால அந்த துன்பம் அவனுக்கு தோன்றவில்லை. இது ஒரு விரும்பத்தக்க நிலையா? ஆனாலும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வது, சகித்துக் கொள்வது என்ற பழக்கமானாலும் அந்த முயற்சியில அவனுடைய ஆற்றல் செலவாகி கொண்டிருக்கும். நோக்கணும் அர்த்தம் போலியே. நாற்றம் வருகிறது, நாற்றத்தை வாசனை மாதிரி நினைச்சுக்கிறோம். அது வாசனையா இருந்தாலும் நாற்றமா இருந்தாலும் மூக்கு வழியாக எனர்ஜி செலவாகலைன்னா உணர்வு வராது. அப்போ வேறு வேறு புலன்கள் மூலமாகவும் உடல் நலத்துக்காகவும் செலவாக வேண்டிய ஜீவகாந்தத்தை மூக்கு வழியா செலவு பண்ணிட்டு நான் சாக்கடை வரவோ படுத்துக்கிறோம். அதனால அவர்களுக்கு சீக்கிரமாக வியாதி வரும். அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறவங்க அல்லது ஹாஸ்பிட்டல்ல போய் பேஷண்ட்ஸை பார்க்கறவங்க, ஜிஹெச்சுக்கு போயிருக்கீங்களா? ஒரு விசிட் அடிச்சிருவாங்களே,
சாயந்தரம் 4 மணிக்கு மேலே போய் 6 மணி வரைக்கும் எல்லா வார்டையும் சுற்றி வந்தீங்கன்னா உங்களை அமட்டும், வாந்தி வரும், மயக்கமா இருக்கும், ராத்திரி தூங்க முடியாது. என்னடா இறைவன் உலகத்தை இப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு தோணும். எதனால? பலவிதமாகவும் ஜீவகாந்தத்தை கெடுத்துக் கொண்டதுனால, சாக்கடையில் படுத்துக்கொண்டு சாராயத்தை குடிப்பதனால, சாக்கடையில் படுத்துக்கொண்டு சாக்கடை வேலை படுத்துக்கொண்டு அது ஓரமாக நிற்கிற வண்டியில் வாங்கி தின்னதுனால, ராத்திரி முழுக்க பெட்ரோல் வாசல் லைட்டு போட்டு வண்டியில் வச்சு ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் தின்னதுனால அவர்கள் ஒரு தனி வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அது ஒரு நரகலோகம் மாதிரி இருக்குது. அங்கே நம்ம தேவலோகத்தில் இருக்கிறோம். கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறோம். பஸ்ஸுக்கு போனால், ரயிலுக்கு போனால் வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறோம். கொஞ்சம் அதை உட்காந்து பாருங்க. அங்கே அவர்கள் வாஷ் பண்ணி பாருங்க, எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு சண்டை வருது பாருங்க. விற்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் எவ்வளோ சீக்கிரம் சண்டை வருது பாருங்க. இப்படி இறைவன் உலகத்தை படைக்க மனிதன் துன்பத்தை தோற்றுவித்துக் கொள்கிறான். இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பத்தை ஏற்றுக்கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்றுக்கொள்வதில்லை, அதை மாற்றிக்கொள்கிறான், துன்பமாக மாற்றிக்கொள்கிறான். இன்பம் வருகிறது என்றால் நமக்குள்ளேன்னு சொல்லியிருப்பா, இன்பமும் துன்பமும் நமக்குள்ளேன்னு. ஆனா இப்ப நான் சொன்னதெல்லாம் இன்பம் இறைவனுக்குள்ளேன்னு சொல்லிட்டோம். தலைப்புக்கு பொருத்தம் இல்லாம இருக்கும். இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க? அதுக்கு எடுத்துக்கிறாங்களே. அப்போ அந்த இன்பமும் கூட நம்மால தானே. இறைவன் கொடுக்கறத வாங்கணுமே, கொடுக்கிற இடத்துக்கு நேரம் கை நீட்டி வாங்கணுமே. அவன் கொடுக்கும்போது வேற பக்கம் கை நீட்டி இருந்தோம்னா. ஆகவே இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பத்தை வாங்கிக் கொள்வதும் நாம தான். அதுக்கும் ஒரு அறிவும் ஒரு திறமையும் ஒரு தகுதியும் வேணும். இறைவன் கொடுக்காத துன்பத்தை உண்டு பண்ணிக் கொள்வதும் நாம தான். நமது உணர்ச்சி வயம் காரணமாக, அறிவின காரணமாக, இயற்கை உண்மைகளை தெரியாத காரணமாக, இறைவனை தெரியாத காரணமாக, இறைவனை அறியவில்லை, உணர்ச்சி வயம், இந்த 2 காரணமாக நாம் துன்பத்தை தோற்றுவித்துக் கொள்கிறோம். இன்பமும் நமக்குள்ளே, துன்பமும் நமக்குள்ளே இருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது, உள்ளே இருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதை என்ன சொன்னாங்க பழைய தமிழ் நூலில், புறநானூற்றில், தீதம் நன்றும் பிறர் தர வாரா. கேள்விப்பட்டிருப்பீங்களே எங்கேயாச்சும், புறநானூறு படிக்காட்டினாலும் கூட இதைதான் பேசணும். இப்போ பிறர் தர வாரான்னா யார் தர வரும்? நாமே தான் அதை உண்டு பண்ணிக்கிறோம். அவ்வாறு இல்லாமல் அறிவு விளக்கத்தோடு இது நல்லது, இது கெட்டது, இது வேணும், இது வேண்டாம், இது போதும், இது பத்தாது என்ற அறிவு விளக்கத்தை தத்துவ ஞானம் கொடுக்கும். வாட் இஸ் வாட் என்று அறிவு மேன்மை. அப்புறம் தவம் செய்வதனால அனுபவங்கள்ல கூடுதலா போக மாட்டோம். பஞ்சேந்திரிய தவம் 1, ஆகின தவம் 2, இதெல்லாம் போதும் என்று தனக்குத்தானே ஒரு கட்டுமானத்தை வைத்துக் கொண்டு அந்த கட்டுமானத்திலிருந்து மீறாமல் இன்பத்தை காத்து துன்பத்தை மட்டும் போக்கி அளவு முறை வைத்து வாழணும்னா அறிவுக்கு உள் தூண்டுதலாக ஒரு ஆற்றல் வேணும். யாரும் கொடுக்காம உள் தூண்டுதலாக தனக்கே தெரியணும், இது நல்லது, இது கெட்டது என்று தனக்கே தெரிகிறது. ஒண்ணு தெரிந்தாலும் அதை மீறக்கூடாது. எத்தனை பேருங்க தெரியாது? யாருக்காச்சும் தெரியுமா சிகரெட் பிடிக்கிறது நல்லதுன்னு? பிடிக்கிறவங்கலாம் தெரிஞ்சுதான் பிடிக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு தவம் இல்லை, உள் தூண்டுதல் இல்லை, தனக்கு தானே கட்டுமானம் இல்லை. தனக்கு தானே கட்டுமானத்தை தீமை செய்யாம, தப்பு செய்யாம, துன்பம் வராம கட்டுமானத்தை தவம் கொடுக்கும். அப்ப தவமும் தத்துவ ஞானமும் நமது மன்றத்தில் போதிக்கப்படுகிறது. அதுல நாம எந்த அளவுல இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாமா? அத தற்சோதனை கொடுக்கும். தவம், தற்சோதனை, தத்துவ விளக்கம் 3ம் சேர்ந்தால் ஆன்மீக மேம்பாடு என்பது வரும். ஆன்மீக மேம்பாடு இல்லாம நாம இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைத்த முடியாது என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். அதாவது நமக்கு என்ன வேணும்னு தெரியாம எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தா
இறைவனுக்கு நமக்கு என்ன வேணும்னு கரெக்டா தெரியும், அவன் கொடுப்பான். நாம தேடினது இது இல்லையே அப்படின்னு வேற பக்கம் கையேந்திட்டு. ஆகவே நமக்கு இன்னது வேணும்னு தெரியணும், இறைவன் அதைத்தான் கொடுப்பான் என்று தெரியணும். அதுதான் வேற பக்கம் கையெழுத்து, ஒன்றை வேறொன்றாக நினைத்துக் கொள்வது. இவங்க பெண் குழந்தை பெற்றாங்க, அவன் என்ன கொடுத்தான்? பெண் குழந்தை தான் கொடுத்தான். இவங்க என்ன வேணும்னாங்க? ஆண் குழந்தை வேணும். பெண் குழந்தையை பெற்று வச்சுக்கிட்டு ஆண் குழந்தை இல்லையா ஆண் குழந்தை இல்லையான்னு சொல்றதும் வேற பக்கம் கையெழுத்து சொல்றது. இன்னமும் ஆண் குழந்தை பெற்றவங்கலாம் மருமகளை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழற மாதிரி, பெண் குழந்தை பெற்றவங்கலாம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற மாதிரி ஒரு கருத்து வச்சுக்கிறார். ஒன்றை வேறொன்றாக நினைத்தால் தான் இறைவன் கொடுக்கிறான், நீ வேறு பக்கம் கையேந்துகிறான். நிறைய கதை இருக்கு, பார்க்கலாம். கூட பரவாயில்லை, இறைவன் கொடுக்கறதே தட்டி விடுறான், அப்படியும் உண்டு. என்னங்க வெடிக்கதையா? எப்ப சொன்னேன்? என்ன சொன்னேன்? எதுக்கு சொன்னேன்னு சொன்னதான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு நேரத்தில் பேசுறது இல்லை. ஒரு தத்துவ விளக்க பயிற்சியா போட்டீங்கன்னா எல்லாருமே ஆழமா போகலாம். இந்த சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட், இதனுடைய விளக்கம் அடுத்ததில் வரும், அதனுடைய விளக்கம் அடுத்ததில் வரும், சீரியஸா வரும். தத்துவ விளக்க பயிற்சி போடுங்க அந்தியூர்ல, போடலாம். எத்தனை பேர் வருவாங்க? அந்த அளவுல மன்றத்தை வளர்த்து வைங்க. அல்லது கொல்லிமலை வாங்க, தத்துவ விளக்கு பயிற்சி வெள்ளி சனி ஞாயிறு நடக்க போகுது. ஆமா, வரியா?